Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Charanam Homes brand of trust 5000 square feet வாங்கினா 5000 square feet free. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாண்டி மிக அபரிதமான அற்புதமான அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே மூலிகையில் உண்டு. அது பயன்படுத்துகிற ஆட்களை பொறுத்து மாறும். பொதுவாக எனக்கு செல்வம் வசியம் வேணும், ஓரளவுக்கு எனக்கு நன்மையான பொருளாதார மேம்பாடு வேணும் அப்படின்னும் போது இந்த வெள்ளரிக்கனை பயன்படுத்தும் போது அந்த ஈர்ப்பு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். எந்த சூழலிலும் வெள்ளருக்கு சரி வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அமானுஷ சக்தியோட மிகப்பெரிய கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த வெள்ளருக்கு சரி. முனிவரால் பெற்ற சாபத்தினால நவகிரகங்கள் இயற்கை இலைகளை சாப்பிட்டதா ஒரு புராண கதையை உண்டு. சூரியனுடைய கதிர்களால் ஈர்க்கப்பட்டு நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஒரு காலத்துல மூலிகை எல்லாம் பேசியிருந்த காலம் உண்டு. மூலிகை பேசும், நான் இதை பயன்படுத்த போறேன், என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனிதன் பேசுற மாதிரி பேசக்கூடிய தன்மை உண்டு. சாமி, இப்போ செல்வ வளம் பெருக்கிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த மூலிகை சார்ந்து செல்வ வளம் பெருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா? மூலிகை செல்வ வளம் பெருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கா? ஏன்னா மூலிகை அப்படின்னாலே உடல் நலத்துக்கு, மருத்துவத்துக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட்ல செட் ஆயிருக்கு. ஆனா செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, எல்லாத்துக்குமே எல்லாமே தொடர்பு இருக்குல்ல. பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு, ஒரு கிரகத்தினுடைய தன்மை உண்டு. அந்த கிரகம் வேலை செய்யுமானா வேலை செய்யும். இறைவனுக்கு அப்படி தானே படிப்பாங்க. இறைவனுடைய சிலை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மூலிகை சார்ந்த சிலைகள் தான் வச்சுருப்பாங்க. நவபாஷண சிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி எப்படி, போகர் எப்படி என்ன பண்ணாருன்னு. மூலிகையில் எல்லா விஷயங்களும் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாண்டி மிக அபரிதமான அற்புதமான அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே மூலிகையில் உண்டு. அதை பயன்படுத்துகிற ஆட்களை பொறுத்து மாறும். ஆனால் பலன் ஒன்று தான். நீங்கள் பயன்படுத்தினாலும் ஒன்று தான், நான் பயன்படுத்தினாலும் ஒன்று தான். குறிப்பாக இப்போது நான் சொல்லக்கூடிய மூலிகைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எருக்கும் செடி எல்லாருக்கும் தெரியும். ஊரில் சரளமாக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய, வியாபத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கு மகத்துவமான பல சக்திகள் உண்டானா உண்டு. நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ரெண்டு விதத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் எருக்கும் செடி. இதில் இப்போ சாதாரண மக்கள் பயன்படுத்தி எப்படி மேம்படுறது அப்படின்னா, இந்த மூலிகைக்கு பேரே குபேர மூலிகைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் சூரியனுடைய கிரகத்தினுடைய காரகத்துவம் பெற்றது தான் இந்த வெள்ளரிக்கன். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு சூரியன் நேச்சமாயிட்டார் இல்லை பகையாயிட்டார் அப்படின்னும் போது அதை வலுப்படுத்த இதை பயன்படுத்தலாம். ஒன்று ஜாதக ரீதியாக. பொதுவாக எனக்கு செல்வம் வசியம் வேணும், ஓரளவுக்கு எனக்கு நன்மையான பொருளாதார மேம்பாடு வேணும் அப்படின்னும் போது இந்த வெள்ளரிக்கனை பயன்படுத்தும் போது அந்த ஈர்ப்பு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அகத்திய மாமணி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டு. அது எதுவாக இருந்தாலும் சரி. மல்லிப்பூக்கு ஒரு தன்மை உண்டு, கோரோஜனிக்கு ஒரு தன்மை உண்டு, அகத்திக்கரைக்கு ஒரு தன்மை உண்டு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை உண்டானா உண்டு. இயற்கையிலே வழங்கப்பட்டிருக்குது, கிரக ரீதியாகவும் இருக்குது. அப்போது செல்வத்தை சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஈர்ப்பு பொருளாக இது குபேர மூலிகைன்னு சொல்லப்படுகிறது தான் அந்த வெள்ளரிக்கன். அது இந்த வடக்கு பார்த்து வேறு எடுத்து பயன்படுத்தும் போது சிறப்பு. ஆனால் எல்லாராலும் சாத்தியமானா சாத்தியம் இல்லை. ஏன்னா அது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதை பார்த்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் எடுக்கணும். அதை அப்படி இருக்கும்போது தான் அந்த உயிர்ப்பு தன்மையோடு உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லா மனிதனும் சாத்தியமானா சாத்தியம் இல்லை. சரி, எதுக்கு தான் இதை பயன்படும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அஞ்சனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இப்போ கடவுளுக்கு வைக்கிற விபூதிலேருந்து வைக்கிற பொட்டுலேருந்து எல்லாமே தயாரிப்பு முறை தான். மூலிகை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது கிட்டத்தட்ட 8 விதமான அஞ்சனங்கள், 8 விதமான மைகளை இந்த வெள்ளரிக்கனை வச்சு தயார் பண்ண முடியும். இன்றைக்கும் தயார் பண்ணி தான் இருக்காங்க. சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறை தான் அது. அப்போ நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும்னா ரெண்டுத்துக்குமே பயன்படுற விஷயம். அது பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து அது அமையும். இதுதான் அவனுடைய கான்செப்ட். ஆனால் அது ஈர்க்குமா அப்படின்னா நிச்சயமாக குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இதை ஆக்டிவேஷன் பண்ணுமானா இந்த வெள்ளரிக்கன் ஆக்டிவேஷன் செய்தே தீரும். இது காலகாலமாக அனுபவிக்கக்கூடிய விஷயம். இன்னி நேற்று வந்த விஷயம் கிடையாது. இது நம்ம அவ்வப்போது இது ஞாபகப்படுத்த வேண்டிய காரணம் என்னென்னா, இது எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம். எல்லா மக்களுமே ஈஸியாக பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் பெரிய பொருள் செலவு பண்ணி, காசு செலவு பண்ணி நிறைய இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே எல்லா மக்கள்கிட்டையும் கண்ணில் படுற மாதிரி தான் அந்த மூலிகை இருக்கும். இது ஒன்றும் மூலிகைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும். அது வெள்ளரிக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போகிறது வேறு விஷயம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், 2 விஷயத்துக்கும் பயன்பட வீட்டில் வளர்க்கக்கூடாது. எந்த சூழலையும் வெள்ளரிக்கு சரி வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அமானுஷ சக்தியோட மிகப்பெரிய கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த வெள்ளரிக்கும் செடி.
அதனால் அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. வீட்டில் எக்காரத்தோடு வளர்க்கக்கூடாது. இந்த மூலிகையை எப்படி வந்து பயன்படுத்துறது? இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாந்திரிக பயிற்சி முடித்தவர்கள் ஆன்மீக சிந்தனுடைய பயன்கள் எல்லாமே இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க 4 நட்சத்திர திதி பார்த்து அது மூலிகை எடுப்பாங்க. சரி, சராசரி மனுஷன் எப்படி பயன்படுத்த முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஆனால் நம்பிக்கையான விஷயமா இருக்கணும். வெள்ளரிக்கிற விநாயகர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் அதில் நிறைய டூப்ளிகேட் வருது. உண்மையான விஷயம் அதுதான். நம்ம நேராக பார்க்குறோம். நிறைய போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா வேறெல்லாம் வச்சு செதுக்கிட்டு இதுதான் வெள்ளரிக்குன்னு வேறு பல இடத்துல கோயிலுக்கு, முக்கியமான கோயிலுக்கு வந்து முன்னாடியே வைக்க வேண்டிய அவல நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்பிக்கையாக யாராவது இருந்தீங்கன்னா வெள்ளரிக்கனுடைய விநாயகரை வாங்கி நீங்கள் பூசிக்கலாம். அதில் அபரிதமான சக்தி உண்டு. நியாயமாகவே நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சாவே துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் விலகி போகிறதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த வெள்ளரிக்கனுக்கு உண்டு. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அதை உண்மையிலே வாங்கி ஒரு நல்ல வீட்டுக்கு வந்து வாங்கி ஐயா அது ஒரிஜினல் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா நான் அதை வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு டெய்லி இதுக்கு சந்தன பொட்டு வச்சு அபிஷேகம் பண்ணணும் மேக்ஸிமம், இல்லை அர்ச்சனை பண்ணணும். சந்தனம் ரொம்ப முகந்த விஷயம் இந்த வெள்ளரிக்கனுக்கு. அது வெள்ளரிக்கன் தான். இதில் 2-3 கலர் இருக்கும். நான் ஒயிட்டு தான் சொல்கிறேன், ப்ளூவெல்லாம் கிடையாது. வெள்ளைக்கு தான் அந்த தன்மை உண்டு. அப்போது இதை டெய்லி நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணும்போது அந்த சந்தனத்தை வெளியே பயன்படுத்தலாம். நல்ல பல காரியத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் பொட்டு வச்சுன்னு போகலாம், கூடவே வச்சுருக்கலாம். பண ஈர்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அதை மெல்ல மெல்ல விலகி போகக்கூடிய தன்மை இது கொடுக்குமான்னா நிச்சயம் கொடுத்தே தீரும். நீ அந்த காலத்தில் பாரம்பரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகை சார்ந்த பொருட்களை தான் அங்கங்கே வச்சு வச்சுருப்பாங்க. அது கருங்காலினாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மூலிகை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தாங்க, ஆயுளோடு வாழ்ந்தாங்க, உணவு பழக்கம் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தையும் மற்ற விஷயத்தை தாண்டி வந்ததுனால தான் பிரச்சனை அதிகமாக ஏற்படுது. ஆனால் தயவு செஞ்சு வெள்ளரிக்கன் விநாயகர் எங்கே இருந்தாலும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்கனவே கிடைக்கும். உடனே வாங்கி வச்சுட்டேன் ஏன் எனக்கு கிடைக்குமான்னு அப்படிலாம் நடக்காது. ஆனால் மெல்ல மெல்ல அதனுடைய வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும். அப்போது கெட்ட சக்திகள் முதல்ல வீட்டை வந்து வெளியே போகும், நல்ல சக்திகள் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த நல்ல சக்தியில் முக்கியமான சக்தி என்னன்னா இந்த குபேர சம்பத்தில் சொல்லக்கூடிய செல்வ வளத்தை தரக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தான் இதுக்கான முக்கியமான கருப்பொருள். கெட்ட சக்தி நல்ல சக்தின்றது கண்ணுக்கு தெரியாத சக்தியை வெட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வீட்டில் பொருளாதார தேவையை சரி செய்து உங்களுக்கு சமப்படுத்த ஒரு தன்மை வந்து இந்த மூலிகை உண்டான குபேர சம்பத்தை பெற்ற மூலிகை தேவ மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையை இன்னும் குறிப்பிட்ட சொல்ல போனால் முனிவரால் பெற்ற சாபத்தினால நவகிரகங்கள் இயற்கை இலைகளை வந்து சாப்பிட்டதா ஒரு புராண கதையே உண்டு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயம். சூரியனுடைய கதிர்களால் ஈர்க்கப்பட்டு நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அப்போது பொதுவாக இப்போ நம்ம வந்து அரசு பணி, அரசு சார்ந்த விஷயங்கள், ஒரு அரசியல் பதவி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் முக்கியமான ஆதிக்கம். சூரியன் உங்கள் ஜாதகத்தை நல்லா இருந்தால் தான் ஒரு தலைமை படத்துக்கு போக முடியும், லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு போக முடியும், அந்த பதவி வர முடியும், அரசு பணிக்கு போக முடியும். அப்போது சூரியன் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்குதோ, பகையாக இருக்குதோ, அவங்க பயன்படுத்தும் போது கூடுதலான சக்தி கிடைக்குமான கிடைக்கும். செல்வளத்தை தாண்டி ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை சாதாரணமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கான அதுக்கு ஒரு தகுதிக்கான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்தி தருமானா நிச்சயம் ஏற்படுத்தி தரும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நானே எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட அகத்திய மாமனிதர் மேலே அவர் மேலே ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு மிருகசீட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வடக்கு பார்த்த வேரை எடுத்துக்கோங்க. வடக்கு பார்த்த வேர் தான் எடுக்கணும். அந்த வேருக்கு தான் அந்த வலிமை அதிகம். அதை நீங்கள் சும்மா வேணும் வச்சுக்கலாம், சிலையாக வடிக்கலாம், சின்ன ஒரு வேறு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு அவசியம் டெய்லி பூஜை பண்ணணும். அப்போ தான் அவனுடைய வைப்ரேஷன் முழுமையாக பரவும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கும், சர்ப்பங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். அதனால தான் மந்திரம் தெரிஞ்சவங்க ஆன்மீகவாதிகள் அதுக்கான கட்டுகள்லாம் போட்டு தான் எடுப்பாங்க. சாதாரண மக்கள் நிறைய போய் முயற்சி செய்யாதீங்க. அது உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இருந்தால் ஒரிஜினலாக வெள்ளரிக்கும் விநாயகர் வாங்கி வச்ச வீட்டில் வச்சாவே உங்களுக்கு சுபிட்சமான விஷயம் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். என்ன மாதிரியான பலன்கள்? எல்லா செல்லோட திருமண தடை நீங்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுமா எடுப்படும். முதல்ல தடைகளை விளக்கும். இப்போ வந்து விநாயகர் பெருமான் யார்? கேதுக்கு அதிபதி அவர் தான். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கேது இருந்துச்சா அதை தடையை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. பொதுவான விதி என்னன்னா கேதுன்னா தடையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போது அந்த விக்னத்தை உடைக்கக்கூடியது பார்த்தா விக்னேஸ்வரன் யார்? விநாயகர் பெருமான். எந்த காரியத்திலையும் தடை இல்லைன்னா முதல்ல நம்ம எதை வச்சு கும்பிடுவோம்? ஒரு விஷயம் சுபிச்சமாக நடக்கணும்னா பிள்ளையார் சுழி போடணும், பிள்ளையாரை பிடிச்சி வச்சாதான் அந்த விஷயங்கள் சுப காரியமாக நடக்கணும் தான் விதி. அப்போது வெள்ளரிக்கனோடு நீங்கள் சேர்த்து விநாயகர் பெருமாரை வைக்கும்போது
உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல விலகும். திருமண தடை, கல்வி தடை, பொருளாதார தடை, வீடு வாங்குற தடை, இந்த மாதிரி தடைகள் எது எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அது மெல்ல மெல்ல விலகத்துக்கான ஒரு முக்கியமான காரணியாக விநாயகர் பெருமான் இருப்பார். அதுவும் இந்த வெள்ளருக்குன்னு விநாயகர் இருப்பார். அதை தாண்டி நம்ம நெகட்டிவிட்டி விஷயத்தில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி அந்த வீட்டிலேருந்து நல்ல சக்தியை கொண்டு வரதுக்கான விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் செல்வ வளத்தை, திரும்ப சொல்கிறேன், செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அந்த குபேர சம்பத்துன்ற விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகை எதுனா இந்த வெள்ளருக்கனுக்கு உண்டு. இது காலகாலமாக பயன்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில கிராமப்புற பகுதியிலலாம் போனீங்கன்னா, மிகப்பெரிய பண்ணையார் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெள்ளருக்கன் வேறையே வீட்டு வாசலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா பெருசாக கிடைக்கும். அது எவ்வளவு நீண்ட ஆயோடு வளரக்கூடிய ஒரு செடி. இது வெள்ளருக்கன் உடனே பட்டு போகிற செடி கிடையாது. நீண்ட ஆயோடு வளரும். அப்போது அது எந்த அளவுக்கு ஆயில் விருத்தின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆன்மீகத்தில் பார்த்து தான் எடுப்பாங்க. அது வயசு 30 வயசு ஆச்சா, 40 வயசு ஆச்சா, 5 வயசு ஆச்சா, 10 வயசு ஆச்சான்னு பார்ப்பாங்க. வயது ஏற ஏற தான் அதுக்கு தன்மைகள் அதிகமாக இருக்கும். மினிமம் ஒரு 10 வருஷம் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு சிலை செய்வதற்கான ஒரு விஷயங்கள் 10 வருஷம் இந்த பேருக்கு தான் கிடைக்கும். அப்போது அது போன்ற நல்ல ஆன்மாக்கள் யாராவது தொடர்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் சாதாரணமாக வச்சு பூஜை பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இவ்வளோ பலன்களும் சாதாரணமாகவே கிடைக்கும். அதை தாண்டி நான் ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணுறேன், ஒரு தேவதையை நான் வசியம் பண்ணணும், ஒரு இறைவனை விட்டு நான் நடனம் பண்ணணும், குலதெய்வம் வசி எனக்கு வேணும்னு சொல்லும்போது அதுக்கான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை இது மூலிமா செய்யக்கூடிய அஞ்சனங்கள், இது மூலிமா செய்யக்கூடிய மைகள் இருக்குது. அந்த முறைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவதை உபாசனைகள் வருமானா நிச்சயமாக வரும். அது அடுத்த கட்ட நீங்கள் ஆன்மீக குருமார்களை பார்த்து கற்றுக்க வேண்டியது. சராசரி வாழ்வியலில் உங்களுக்கு ஒரு தடைகளை விலகணும், பொருளாதார மேம்பாடு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாவது நான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவசியம் வெள்ளருக்கு விநாயகரை பயன்படுத்தும் போது சுபிட்சமான விஷயங்கள் நடக்குமானா நிச்சயம் நடந்தே தீரும். அது அன்றைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உண்மையான விஷயம்தான். நீங்கள் பயன்படுத்தி பார்த்து வெற்றியடைங்க. சாமி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறப்ப தெரியுது, இந்த எருக்கஞ்செடிக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் எருக்கஞ்செடியெல்லாம் நிற்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தோரம், ஆத்தோரம், ஏதோ ஒரு காடு புதரு அப்படின்னு ஒரு கண்டறியப்படாத, இல்லை மனித நடமாட்டமே இல்லாத, இல்லாட்டி ரொம்ப பார்வைக்கு ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இதை பார்க்க முடியுது. நம்ம மக்கள் ஏன் இப்படி விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியலையே. தெரியாது இந்த விஷயங்கள் தெரியாது. தெரிஞ்சவங்க மட்டும் தான் காப்பீடு கட்டி, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அதை காப்பு கட்டி தான் எடுக்கணும். எந்த மூலிகையாக இருந்தாலும் அவருடைய அனுமதி பெறணும். அது பேர் தான் காப்பு. ஐயா நான் இந்த பயன்படுத்த போகிறேன், நீங்கள் நல்லபடியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அகத்தியர் விட்ட சாபம் தான். ஒரு காலத்தில் மூலிகையெல்லாம் பேசியிருந்த காலம் உண்டு. மூலிகை பேசும், நான் இதை பயன்படுத்த போகிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனிதன் பேசுகிற மாதிரி பேசக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் கலிகாலத்தில் இப்படி எல்லா விஷயமே இருந்தால் அப்புறம் யுகம் எப்படி ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருன்றதுக்காக தான் அகத்தியர் விட்ட சாபம் தான் மூலிகைகள் பேச முடியாமல் போயிடுச்சு. அது இன்றைக்கும் அதே அகத்திய மாவனுடைய ஒரு கட்டு மந்திரத்தை வச்சு தான் அதை காப்பு கட்டி அதை எடுக்கும்போது தான் அது உயிர்ப்பு தன்மையோடு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது இருக்கிற பகுதியில் சர்ப்பங்கள் நடமாட்டம் இருக்கும், வேறு விஷயத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இது நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் அது எங்கேயுமே ஒதுக்குப்புறம் இடத்துல இருக்குது. நீண்ட நாட்கள் வாழக்கூடியது, நீண்ட வருடங்கள் வாழக்கூடிய தன்மை உடையது. மேக்ஸிமம் இதை யாரும் எருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு அடிக்கடி பட்டுச்சுன்னா பயன்படுத்துவாங்க, அந்த இலையை எடுத்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வெள்ளருக்கனுக்கு இந்த சக்தி சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியாது. குறிப்பிட்ட மக்களுக்கு தெரியும் போது அவசியம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த வேறு எடுத்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா நம்மளுக்கு 100% பலன் கிடைக்கிறது போதுப்பா, ஒரு 10% பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தில் இருக்க விளையும் போது அதை எடுத்து வெட்டி கண்டிப்பாக வச்சிங்கன்னா பலன் கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்கும். ஆனாலும் ஒரு காப்பு கட்டி எடுக்கிறது தான் முறை. எப்பவுமே யாருடைய அனுமதி பெறாமல் ஒரு விஷயத்துக்கு எடுக்கக்கூடாது. மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு இலையை பறிக்கிறதா இருந்தாலும் அது அனுமதி கேட்கணும், ஒரு பழங்கள் பறிக்கிறதா இருந்தாலும் அனுமதி கேட்கணும். அதுதான் அனுமதி பெற்று எடுக்கிறது தான் முறை. அப்போது இது மூலிகை உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் அதுக்கு நாள், நட்சத்திரம், திதி எல்லாம் பார்த்து அதுக்கான குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்து அது காப்பு கட்டி இறைவன்கிட்ட வரத்தை வாங்கி அதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் அது உயிரோடு உங்களுக்கு கிடைக்கும். இங்கே விஷயம் என்னென்னா, உயிரோடு கிடைக்கும், அந்த உயிர்ப்பு தன்மை அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் சக்திகள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவசியம் இந்த விஷயத்தை உங்கள் ஊர்லேயே, உங்கள் பகுதி மக்களிலே இதை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். உங்கள் இடத்துலேயே இருந்துச்சுன்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. வடக்கு பார்த்து பேரை எடுத்து பயன்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரி மிருக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி நீங்களே எடுக்கலாம். ஆனால் விஷ ஜந்துக்கள் சுற்றி இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இந்த விஷயத்தை கையாளணும். இல்லைன்னா அதனுடைய விஷயத்துக்கு நம்ம ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இவ்வளோ விஷப்பரீட்சைக்கே தேவையில்லையா.
உண்மையிலே வெளில இருக்குன்னு விநாயகர் எங்கே கிடைச்சாலும் தாராளமாக வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு முழுமையான சக்தி கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்கும். செல்வ வளம் சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free.